7. Hope you all had a good lunch. Today's topic is knowing God. Knowing God. தேவனை அறிதல் அப்படின்ற நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் நம்ம தேவனை அறிஞ்சிக்கணும், எப்படி அறிஞ்சிக்கலாம், தேவனை அறிஞ்சிக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு ஒரு யூத் எதை அறிஞ்சிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. ஒரு புது ப்ராடக்டை வீட்டில் வாங்கி வச்சிட்டாங்க, ஒரு செல்ஃபோன் ஆகட்டும், என்ன செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. உடனே என்ன ஆப்ஸ் அதில் இருக்குது, எப்படி அது செய்யலாம், அதை செய்யலாம், அதை அறிஞ்சிக்கிறது ஆசையாக இருக்கா இல்லையா? என்ன சொல்கிறது, உண்மை தானே? வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அறிஞ்சிக்க ஆசையாக இருக்கா இல்லையா? சரி, அப்போ ஒரு யூத்துக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா, ஒரு பொருளை ஆராய்ச்சி செய்யணும், அதுக்கு ஒரு ஆணிவரை பிரித்து அது என்ன இருக்குன்றதை படித்து புரிஞ்சிக்கணும், அதனுடைய நன்மைகள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற டாபிக் என்னன்னு சொன்னால், ஒரு யூத்தோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி என்ன தெரியுமா? they have to know their own God. அவங்களுடைய சொந்த தேவனை என்ன செய்யணும், அவங்க அறிஞ்சிருக்கணும். சரிங்களா? அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன செய்ய முடியும், அவரால் அதை என்ன செய்யணும், அறிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம படிக்க போகிற டாபிக் என்னன்னா, அதுதான் knowing God. சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி நம்பர் 7 என்னன்னு சொன்னால், why to know God? why to know God? ஏன் நம்ம தேவனை அறிஞ்சிக்கணும்? what are the importance of knowing God? தேவனை அறிந்து கொள்வதனால் வரக்கூடிய முக்கியத்துவம் என்ன, முக்கியத்துவம் என்ன? சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. நம்ம என்ன செய்ய போகிறோம், பைபிளில் ஆன்சரும் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்காக நம்ம தேவனை அறிஞ்சிக்கணும், நினைஞ்சிடும்? why we have to know God? எவிட நம்ம எவ்வளோ யோசிக்கணும், அப்படி தானே? நம்ம வணங்குற கடவுளை ஏன் அறிஞ்சிக்கணுன்றது நம்ம கேள்விக்கு பதில் யோசிக்கணும். சரி, ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஹோசியா 6:6, ஓசியா 6:6 என்ன வாசிக்கிறோம்? பலியையும் அல்ல, come on fast, வேற வேகமாக வாசிக்கணும். தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். கடவுளுக்கு ரொம்ப ஆசை எதுன்னு சொன்னா, அவங்க பிள்ளை யாரை அறிஞ்சிக்கணுமா, அவரை அறிஞ்சிக்கணுன்றதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்ப ஏன் நம்ம தேவனை அறிஞ்சிக்கணும்னு சொன்னா, தேவன் சொல்றாரு, நீங்க என்ன அறிஞ்சிக்கிறத நான் விரும்புறேன்னு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா பெட்ரிஷியா? தேவனுக்கு என்ன ஆசை? பெட்ரிஷியா தேவனை அறிஞ்சிக்கணும். புரியுதா ஜனம்? அப்ப கடவுளுக்கு ஆசை அவரை பத்தி அவரோட பிள்ளை என்ன செஞ்சிருக்கணுமா, நிறைய அவரை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப ஏன் நம்ம முதல்ல அறிஞ்சிக்கணும்னு சொன்னா, ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குது, ஆண்டவருக்கு அது முக்கியமா இருக்கிறது. நம்ம என்ன செய்யறது, ஆண்டவரை பற்றின அறிவை நம்ம அறிய தேவையா இருக்கிறது. சரிங்களா? another point, John 17:3, நித்திய ஜீவன். எதுக்காக தேவனையும் கிறிஸ்துவையும் அறியணுமா? why we have to know Father and the Son Christ? அதுதானதான் நித்திய ஜீவன், eternal life. அப்ப ஜீசஸை பத்தி நம்ம தெரிஞ்சிக்கல, ஃபாதரை பத்தி தெரிஞ்சிக்கலன்னா நமக்கு என்ன கிடையாது, இட்டர்னல் லைஃப் கிடையவே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப நம்ம பரலோகத்துக்கு போகணும், நித்தியமா வாழணும்னு சொன்னா ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன, ஜாஸ்மின்? பிதாவையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சிக்கணும். புரியுதா இல்லையா? அப்ப பாருங்க, அவர் அறிஞ்சிக்காம எங்க போக முடியாது, இட்டர்னல் லைஃப்ல போகவே முடியாது. அப்ப ரெண்டாவது காரணம் ஏன் நம்ம தேவனை அறிகிற அறிவுல வளரணும்னு சொன்னா என்ன காரணம்? அதுதான் நமக்கு நித்திய ஜீவன். சரிங்களா? ஓகே, மூணாவது காரணம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் why we have to know God இந்த டாபிக்ல. தேர்ட் ரீசன், கலாத்தியன்ஸ் 4:8, கலாத்தியர் 4:8 ரொம்ப அழகான வாசம். கலாத்தியர் 4:8 வேகமா இருந்து வாசிங்க பார்ப்போம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். 9th verse, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வுழைப்பாளர்களுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி சொல்லுங்க.
ஏன் நம்ம தேவனை அறிஞ்சிக்கணும்? தேவனை அறிஞ்சிக்காததுனால நம்ம எப்படி இருந்தோம் ஒரு காலத்துல? we were slaves to something. எதுக்கும் அடிமையா இருந்தோம். ஒருவேளை ஒரு டீ காபி குடிக்கிற பழத்துக்கு அடிமையா இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பேட் ஹேபிட்டுக்கு அடிமையா இருந்திருக்கலாம், இல்லை வேற எதாவது நம்ம வர்ஷிப் பண்ணிருக்கலாம் அதுக்கு அடிமையா இருந்திருக்கலாம். பட் நம்ம தேவனை அறிஞ்சிக்க என்ன அங்க வருது? we are more free than what we used to be. சரிங்களா? நம்ம இது வரைக்கும் எப்படி இருந்தோம் அதை விட ஃப்ரீ ஆகிட்டே வரும். அதுல இருந்து என்ன செய்வோம்? டெலிவரிஸ் வாங்கிட்டே வரும். அப்ப நம்ம தேவனை அறியறதுனால நம்ம யாரா இருக்க மாட்டோம்? நம்ம அடிமைகளா இருக்க மாட்டோம். என்னால இது செய்ய முடியாது, நான் ரொம்ப ஹேபிட்டட் ஆகிட்டேன் நான் அப்படி சொல்லவே முடியாது. சரிங்களா? அதுக்கு என்ன செய்வாங்க? அதுல இருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க. புரியுதா எப்படி நம்ம? ஓகே. நாலாவது ரீசன், 2 Peter 2:20. 2 Peter 2:20. அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். போதும். எதனால அவங்க உலகத்துடைய அசுத்தங்கள் தப்பி இருக்கிறாங்க? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. வெரி குட். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் தேவனை அறிஞ்சிக்கிறோமோ அவ்வளவு தூரத்தை எது நம்ம ஃப்ரீயா இருக்கும்? from the worldly defilement. உலகத்துல அசுத்தங்களுக்கு மனுஷன் தப்பி என்ன செய்வோம்? நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருப்போம். ஆனா தேவனை அறிஞ்சிக்கலன்னு சொன்னா what will happen? Will fall into all the worldly defilement. சரிங்களா? புரியுதா இல்லையா? சரி. அப்ப கடைசி ரீசன் கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதே 2 Peter 1:8ல இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தது தெரிவினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே. பாருங்க, நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்கும். ஆமா. யாரெல்லாம் தேவனை பத்தி அறிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்ய முடியும்? கனிகளை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். what do you mean by கனிகள்? what do you mean by fruits here? character. so once நம்ம தேவனை அறிய ஆரம்பிச்சோம்னு சொன்னா என்ன வந்து ஆட்டோமேட்டிக்கா பெட்ரிஷியா கேரக்டர் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். நல்ல கேரக்டர் வர ஆரம்பிச்சிடும். அப்ப தேவனை நம்ம அறிஞ்சிக்க எனக்கு என்ன ஒரு அம்சம் வெளியே குட் கேரக்டர்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். அப்ப புரியுதா? அப்ப நம்ம தப்பான கேரக்டர்ல போகக்கூடாது, நல்ல கேரக்டர் வரணும். நம்ம எதுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. நித்திய ஜீவன் அடையணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே தேவனது காயத்ரி, ஒரே தேவனது நோயிங் காட். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயமா இல்லையா? ஆனால் யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலா ஒரு யூத் வந்து கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நாள் எவ்வளோ நேரம் செலவிடுறாப்புல? ட்ரூலி ஸ்பீக்கிங் என்ன ஜான்? இது இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. நான் இப்படிலாம் இருந்தாதான் இப்படிலாம் போக முடியும்னு சொல்லிட்டு, அப்ப இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் போது கடவுளை பற்றி அறியறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கும் போது ஒரு யூத் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நீங்க அறிஞ்சிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? சொல்ல பெட்ரிஷியமா எவ்வளோ நேரம்? ஒரு இல்லை அதுக்குள்ள சொல்ல முடியாது. ப்ரேயரும் எல்லாம் ஃபாஸ்ட் ப்ரேயர் தான், பாப்கார்ன் ப்ரேயர் தான். போட்டோட புரிஞ்சது உடனே ஆரம்பிச்சு முடிச்சிடணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் அடையிறதுக்கு நமக்கு கவர்மெண்ட்ஸுடைய டார்கெட். ஆனால் இதை நம்ம மீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யறது கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. சரிங்களா? ஓகே. இதை விட ஒரு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்ம ஏன் தேவனை அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ரீசன் நம்ம ஏன் தேவனை அறிஞ்சிக்கணும்ட்டு. சரிங்களா? பட் இதை விட ஒரு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒரு ஹையர் ரீசன் இருக்கு. ஏன் நம்ம தேவனை இப்போ கண்டிப்பாக அறிஞ்சிக்கணுமா? அவசியம் இருக்கா? ஆமாம். என்ன ரீசன் சொன்னால் ஓசியா 4:6 ஓசியா 4:6 வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா செத்துட்டு இருக்கிறாங்க. they were dying without the knowledge of something. சரிங்களா? ஏதோ ஒரு அறிவு இல்லாம என்ன செய்யறாங்க, அவங்க செத்துட்டு இருக்காங்க. என்ன அறிவு இல்லை? 1ஆவது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அப்ப ஆண்டவர் 6ஆவது வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சாகிறார்கள். என்ன அறிவு இல்லை? என்ன அறிவு இல்லை? தேவனை பற்றி. அப்ப நிறைய சர்ச்ல ஜனங்களை செத்துட்டு இருக்காங்கன்னா எப்படி செத்துட்டு இருக்காங்கன்னா காட் அறிஞ்சிக்காமலே செத்துட்டு இருக்காங்களா? இப்ப காட் அறியாதனால என்ன விளைவு வருது? கான்சிக்வன்ஸ். 3rd verse வாசிங்க. இது நிமித்தம் எதை நிமித்தம்? தேவனை அறியாததுனால தேசம் புலம்பும்,
மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் மாறிக்கொள்ளப்படும். ஆமா. அப்ப என்ன வாசிக்கிறோம்? மனுஷன் தேவனை அறிஞ்சிக்கிறான், அவன் மட்டும் பாதிக்கப்படுறதுல யாரும் பாதிக்கப்படுறாங்க? எல்லாமே, எல்லா நேச்சரும் பாதிக்கப்படுது. சரிங்களா? இவன் தேவனை அறிஞ்சிக்கிறதுனால இவன் அன்பா இல்லாம இருக்கிறான், அவன் அன்பு இல்லாதனால அந்த மிருகங்கள் சித்திரம் செய்யப்படுகிறது, எல்லாமே நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரதுக்கு காரணமா இருக்குது. நடக்குதா இல்லையா? அப்ப தேவனை அறிஞ்சிக்கலன்னு சொன்னா அந்த மனுஷன் மட்டும் சாகிறது இல்லை, அதனால யாராருக்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? The whole nature is being mourning for the lack of knowing of God. சரிங்களா? அப்ப கடவுளை பத்தி அறிஞ்சிக்காதனால இப்படிப்பட்ட விளைவுகள் வருது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கடவுளை பத்தி அறிஞ்சு சொல்ல வேண்டியது யார் கடமை? நம்ம கடவுள். சரிங்களா? புரியுதா இல்லையா சொல்றது? இப்ப ஓகே, நீங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது வரைக்கும் பார்த்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோயிங் காட். நம்ம ஏன் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், இதெல்லாம் தேவை. நித்திய ஜீவன் நமக்கு தேவை, நம்ம எந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, நம்ம உலகத்து நஷ்டங்களுக்கு தப்பணும், நிறைய கனிகளை கொடுக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவனை அறிஞ்சிக்கிறது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. சரிங்களா? பாருங்களேன், நான் ஜீசஸை பற்றி அதிகமாக அறிஞ்சிக்கிறேன், நான் யாரை போல மாறுவேன்? அவரை பற்றி குறைவாக அறிஞ்சிக்கிறீங்க, கண்டிப்பாக என்ன மாற்றம் இருக்காது. அப்போ நான் மாறணும்னா யாரை பற்றி நான் அறிஞர் தேவை? ஜீசஸ் பற்றி. ஒரு பெண்ணை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, அந்த பேனா எப்படி திறக்கணுன்ற ஒரு அறிவுல திறக்க முடியுமா? அதை எப்படி யூஸ் பண்ணுற அறிவுல யூஸ் பண்ண முடியுமா? அது போல தான் காடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அப்படியே நம்ம லைஃப் இருக்கும். சரிங்களா? ஸோ காடை நம்ம நல்லவரா, ரைட், அப்படியே நானும் நல்லா இருப்பேன். காட் ரொம்ப அன்புள்ளவரா, நானும் அன்பா இருப்பேன். அப்போ காடை எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வருன்றது உண்மை. அப்போ உங்களுடைய முழு கவனமும் ஒரு வீக்லியோ ஒரு டேலையோ எது மேலே இருக்கணும்? நீங்கள் காடை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? ஒரு பைபிளில் ஒரு சின்ன பேசேஜ் வாசிக்கலாம் நீங்கள், ஆனால் அதில் காடை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருது, காட் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நேச்சர் ஆஃப் காடை பற்றி படிக்க போகிறோம். கடவுளுடைய ஒரு நேச்சர் என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? புரியுதா இல்லையா? கிளாஸை ஏன் இன்னைக்கு எடுத்துன்றதுக்கான ஒரு ரீசன் இருக்குது, பட் நான் முடியுமா சொல்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன படித்தோம்? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோயிங் காட். சரிங்களா? இப்போ ரெண்டாவது படிக்க போகிற டாபிக் என்னன்னு சொன்னால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவரோட நேச்சர் என்னன்றதை நினச்சி போகிறோம், நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, சில டேர்ம்ஸ் வாசிக்கலாம். பைபிளில் கடவுளை பற்றி என்ன சொல்லுதுன்றதுக்கான ஒரு சில வசனங்கள். உபாகமம் 6:4, டியூட்ரானமி 6:4. ஓகே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எத்தனை பேரை கர்த்தரா? ஒருவரே கர்த்தர். மேத்யூ 4:10 வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்துகொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். ஓகே, எத்தனை பேருக்கு பணிந்து ஆராதனை செய்யணுமா? ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். 1 Timothy 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சுங்களா? பைபிள் டாக்ஸ் அபவுட் காட். எந்த லாங்குவேஜ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருவர் தான் தேவன், ஒருவர் தான் கர்த்தர், ஒருவருக்கே என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும், பணிஞ்சுக்கணும்னு சொல்லுது. சரிங்களா? நல்லா கவனிச்சு வாங்க. பைபிள் டாக்ஸ் கிளியர்லி அபவுட் there is one God, only one God அப்படின்றத வேதம் தெளிவாக நம்ம கிட்ட பேசிக்கிட்டு வருது. சரிங்களா? இப்போ அதுக்கு கான்ட்ராஸ்டா என்ன செய்ய போறோம்? இன்னொரு வசனம் என்ன செய்ய போறோம்? நம்ம வாசிக்க போறோம். சரிங்களா? ஓகே, என்ன வசனத்தை நம்ம கவனிக்கலாம். John 14:6. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார்.
பிதாவினால். யார் ஒருவனாக வேண்டிக் கொள்றதுனால? நேற்றாலும் யாரு? பரிசுத்த ஆவி. சரிங்களா? ஓகே, ஹோலி ஸ்பிரிட். அப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜாஸ்மின், 1 2 3 கவுண்டிங். எத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்க? ஓகே, 1 obviously 1 2 3 3 பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? தேவன் ஒருவரே. கான்ட்ராஸ்டா இருக்கா? சரி, ஓகே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். என்ன வசனம்னா அப்போஸ்தலர் 2:32-33. Acts 2:22-23. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி. சாரி, 32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசுவுக்கு வராரு, அப்படியே வரா? தேவன் எழுப்பினார். ஓகே. 33 வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். ஓகே, பரிசுத்த ஆவியை பெற்று எத்தனை பேர் வராங்க? எத்தனை பேர் வராங்க? இயேசு வராரா? தேவனுடைய பின்னர் வராரா? அடுத்தது 3 பேர் வராங்க. ஓகே, சரி, இன்னொரு இடத்துல வாசிக்கலாம் பாருங்க. 2 Corinthians 13:14. 2 Corinthians 13:14. குயிக்கா வாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும். இயேசு கிறிஸ்து வராங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து கிருபையும். தேவனுடைய அன்பும். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. எப்பலாம் கேட்டுறோம் அந்த வசனத்தை நம்ம? ஒவ்வொரு முறை பாஸ்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? எத்தனை பேர் வராங்க அதுல? சரி, 3 பேர். யாரா 3 பேர்? கிறிஸ்து, இயேசு, தேவன், பரிசுத்த ஆவி. சரிங்களா? ஓகே, இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். 1 Peter 1:2. 1 Peter 1:2. 1 Peter 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி. பிதாவாகிய தேவன் வராரா? ஓகே, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதியிருக்கிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். 3 பேர் வராங்க இல்ல? வராங்க இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. Matthew 28:19. Matthew 28:19. வாசிக்கிறோம். ஆவியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்ப எத்தனை பேர் வராங்க? 3. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. வேதம் எத்தனை பேர் தேவன் சொல்லுது? ஒருவரே தேவன் சொல்லுது. சரிங்களா? ஓகே, இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜாஸ்மின் கரெக்டா பதில் சொல்லுவாங்க. அப்ப அந்த தேவன் யார்? பிதா தேவனா, கிறிஸ்து தேவனா, பரிசுத்த தேவனா? ஜீசஸ் தான் தேவன். ஜாஸ்மின் சொல்றாங்க ஜீசஸ் தான் தேவன் சொல்றாங்க. ஏன்னா பெட்ரிஷியாவா வாட் இஸ் யுவர் ஒபினியன்? தேவன் ஒருவரே. ஆனா வேதம் எத்தனை நபர்களை பத்தி பேசுது? 3 இண்டிவிஜுவல் பர்சனை பத்தி பேசுது. பிதாவாகிய தேவன், கிறிஸ்து, அப்புறம் அந்த 3 பேர்ல யார் தேவன்? சொல்லுங்க. கேட்டு கேள்வி சொல்றது. கமான், ஓட விடாமா? 3 பேர்ல யார் தேவன்? ஜீசஸ். சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க போற கேள்வி. எந்த தேவன் எத்தனை பேரு? ஒருவர். 3 பேர்ல யார் தேவன்? நீங்க நம்ம கண்டுபிடிக்க போற ஒரு சாய்ஸ். சரிங்களா? ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாம் யாரு. தேவன் ஒருவரே வாசம். இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்ன? 3ஆவது கேள்வி. அந்த 3 பேர் இருக்காங்க. 3 பேர்ல யார் தேவன்? முதல்ல ஒரு சில வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:27.
திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படித்து தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. யார் தேவன் சொல்றது வசனம்? பிதாவாகிய பிதாவாகிய தேவன். பிதா என்ன சொல்லுது? தேவன் சொல்லுது. நம்ம ரைட்டா ராங்? ஓகே. பிலிப்பியன்ஸ் 4:20 வாசிங்க. பிலிப்பியன்ஸ் 4:20. குயிக்கா பிலிப்பியன்ஸ் 4:20. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்ன யார தேவன் சொல்லுது வேதம்? பிதாவை தேவன் சொல்லுது. ஓகே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் யாக்கோபு 3:9. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். சரிங்களா? இப்ப என்ன வாசிக்கிறோம்? யார பிதா தேவன் சொல்லுது? ஜாஸ்மின் பிதாவை தேவன் வேதம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 Peter 1:17. நான் எழுதல, பட் நீங்க எழுதிக்கோங்க. 2 Peter 1:17. சரி ஜெரம்? இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, அப்ப தேவன் என்ற வார்த்தையை யாருக்கு அப்ளை பண்றாங்க வேதம்? பிதா. அப்ப யாரு தேவன்? ஓகே. நல்லா கவனிச்சுட்டே வரணும். சரி. அப்ப யாருக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தோம் தேவன்னா? தேவன் ஒருவரே அப்படின்ற போது யாரு சொல்றாங்க முதல்ல? பிதான்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. இப்ப இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ரெண்டாவது. சரிங்களா? ரெண்டாவது ஸ்டெப் இந்த வசனம் வாசிக்கலாம்னு சொன்னா 1 John 5:20. 1 John 5:20. குயிக்கா வாசி. 1 John 5:20. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட இவரே மெய்யான தேவனும். இப்ப யார தேவன் சொல்றது வேதம்? இயேசுவே. சரிங்களா? வெரி கவனிச்சே வாங்க. இயேசுவே வேதம் சொல்றது இவரே மெய்யான தேவன் சொல்றது. ரைட்டா இல்லையா? ரோமன்ஸ் 9:5. குயிக்கா வாசி. ரோமன்ஸ் 9:5. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரும் சர்வத்திற்கும் மேலான வேத தேவன்றத யாருக்கு யூஸ் பண்ணது? வெற்றியா? இயேசு தேவன் சொல்லுது. சரிங்களா? இன்னொரு வாசிக்கலாம். டைட்டஸ் 2:13. தீத்து 2:13. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தேவன் யாரை சொல்லுதீங்க? இயேசு. அப்ப வேதம் பிதாவை மட்டுமா தேவன் சொல்லுது? இல்ல. யாரையும் சொல்லுது வேதம்? இயேசுவே. சரிங்களா? இப்ப யார் தேவன்? அப்ப பிதாவும் தேவன் தான், இயேசுவும் தேவன்.